வானவரையா பாடுறி. ஒட்டி பாடிடி பெண்ணே, தூக்கம் போடிடி கண்ணே, தேவர் காலடி மண்ணே. அப்படித்தாண்டா ராஜா. தக்கதசாண்ட உங்க கிழக்கு தேசிய நோண்ட. ஏண்டா இது என்ன சினிமா தியேட்டரா? இங்க தேவர் மகன் படம் நடக்குது. இவர் சிவாஜி கணேசன், நீ என்ன ஒரு பேர்னா எட்டி மிதிச்சா? நான் உன்னை அப்ப இருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன். உன் அட்டகாசம் தாங்க முடியல. ஒரு ஜான் இருந்துட்டு இவ்வளவு நீ பண்ற. என்ன அவ்வளவு அல்பமா நீ நினைச்சிடாத. உரி கட்டி தொங்குதல்ல, அதுல இருக்கிற சட்டி இறக்கி வச்சுட்டு உன்னை உட்கார வச்சு முடிச்சிருவேன். போடா. என்ன விளையாடுறீங்களா நீங்க? மாப்பிள்ள என்னடா அது புல் ரோசர் சவுண்ட்? அங்கில் ஊத்திருக்காரு. இது மாமா. மாமா என்ன மாமா இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க வர்றதா ஒரு லெட்டர் போட்டிருந்தீங்கன்னா உங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு குப்பை வண்டி அனுப்பியிருப்பேன். என்னது? குதிரை வண்டி அனுப்பியிருப்பேன். என்கிட்ட போர்டு வண்டி இருக்கு, வந்துட்டேன். மாமா நின்னு பேசிட்டு இருக்கீங்க, உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் மாப்பிள்ள. நீங்க சொன்ன மாதிரியே என் பேராண்டிய திருத்தி நல்ல வழிப்படுத்திட்டீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு ஆள் தான் என் பேரனை திருத்த முடியும் நான் நினைச்சேன். அதை நீங்க நிரூபிச்சிட்டீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இவர் ஒண்ணு திருத்தல. என்ன நீ திருத்தினியா? பேசிட்டு இருக்கேன்ல, பூங்குடின்னு ஒரு பொண்ணை சந்திச்சுல இருந்து உங்க பேரன் எல்லா கட்டப்படுத்தி விட்டாரு. நிஜமாவா? எஸ் பாஸ். பாஸா? எஸ். அவர் என்ன கொள்ளை கூட்ட தலைவனா? உடம்புல ஒரு கோட்டு கையில் ஒரு பெட்டி இருந்தா உங்களுக்கு பொறுக்காதே. எஸ் பாஸ் பீங்க, ஓகே பாஸ் பீங்க. நான்சென்ஸ். ஐடியாவை என்கிட்ட கேட்க, ஐவனா அவருக்கு கொடுக்க, மிச்சத்தை மாப்பிள வர்றாரு அவர்கிட்டயே கேட்டுங்க. தாத்தா நீங்க என்ன சொல்லாம கொள்ளாம எப்ப வந்தீங்க தாத்தா? இப்பதான் வந்தேன். சென்டிமெண்ட் உன்னைத்தான் பாக்கணும்னு ஆசாசியா வந்தேன். அதுக்கெல்லாம் நேரங்காலம் பார்க்க முடியுமாப்பா? ஆரம்பிச்சுட்டானுங்கடா. பேராண்டி நல்லா இருக்கீங்களா தாத்தா? நான் நல்லா இருக்கிறையா. நீ எப்படியா இருக்கிற? நான் நல்லா இருக்கேன். அது போதையா? மாப்பிள, நான் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு கருப்போ சிவப்போ, ஏழையோ பணக்காரியோ, என் பேரன் திருந்துறதுக்கு அவதான காரணம். அதனால அவதான் என் பேரனுக்கு பொண்டாட்டின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ உடனே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண. ஆமா, இந்த விஷயத்துல மாப்பிள ஜெட்டுனா நீங்க ராக்கெட். அப்ப நானே நீ ஜாக்கெட். இதான் வேணாங்கிறது. என்னங்கடி சுத்தி சுத்தி பாக்குறீங்க? லொகேஷன் சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, வேற இடத்த பாத்துறேன். நானும் அப்ப இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ சின்ன பப்பா மாதிரி நொய் நொய்னு அழுதுகிட்டே இருக்க. விட்டேன்னு வச்சுக்க செவலி பிஞ்சு போ. உனக்கே அசிங்கமா இல்ல? பொண்ணுங்கள்ட்ட போய் வீரத்தை காமிக்கிற. மண்டாம் பாரு உங்க ஆள் கரெக்டா. மேட்ரு ஒரு கோட்டை நேரத்துல கன் மாதிரி உடச்சு விட்டுருவானுங்க. மாமா காதல் மண்ணா என்ன ஜாக்கி சான் மாதிரி பறந்து பறந்து அடிக்க போறியா? அப்புறம் இவர்தான் சிங்க வரைஞ்ச ஓவியராக. சட்டைய பாத்தியா? மாரியாத்தா கோயிலுக்கு தீச்சிட்டு எடுக்க போற மாதிரியே. எப்படி கண்டுபிடிச்சன்னு பாக்குறியா? அதுதான் நம்ம டேலண்ட். இப்ப பாரு, வசமா ஆப்பு வச்சுடுறேன். இவ்வளவு பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கு, பயம்லாம் வர்றானே. ஏய் தம்பி, பாடியெல்லாம் நல்லா தான் வச்சிருக்க. எங்க எக்ஸசைஸ் பண்ற? டேய் ஏண்டா உன்னை கேக்குறதுக்கு ஆள்ல நினைச்சிட்டியா? ஏய் இப்ப என்னடி பண்ணுவ? இப்ப என்ன பண்ணுவ? அடியே இப்ப பாரு உங்க ஆளு பட்டை கிளப்புறேன். இப்ப என்னமா பண்ண? அப்பா நிறுத்து பிரதர், பிரதர் நிறுத்துங்க பிரதர். அப்பா என்னையா தலையெல்லாம் சும்மா கின்னு இருக்கு. அப்பா சாமி என்ன ஆள விடுப்பா. ஐயோ நீங்க இங்க இருக்கீங்களா பிரதர்? ஹலோ பிரதர், உங்களுக்கு திருப்தியா? எப்பா நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய வில்லை இல்லப்பா. சும்மா சின்ன வயசுல சினிமா நடிக்கணும் ஊற விட்டே ஓடி போடுவேன். அங்க சான்ஸ் கிடைக்கலையா? வேற வழியே இல்லாம இவர்கிட்ட வீட்டுல சும்மா உடாத விட்டுக்கிட்டு இருந்தப்பா. நீங்க நினைக்கிற மாதிரி ஆளுலாம் இல்லங்க பிரதர். அப்புறம் எதுக்குடா உனக்கு இவ்வளவு பெரிய மீசை? கவலைப்படாதீங்க பிரதர். பாத்தீங்களா, இந்த மீசை கூட ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட். சரி சரி எப்பா, நான் ஊரை விட்டே ஓடி போயிடறேன்ப்பா. அம்மா நீங்களாச்சும் அவராச்சு ஜாலியா இருங்க. நான் வர்றேன். தாத்தா பாட்டு சொல்லிருங்கம்மா. என்ன பாவி, நீ விடவே மாட்டியா? நான் ஓடிடுறேன்ப்பா. ஏதோ ஒரு தர்மா சொல்லி அட்மிட் ஆக வேண்டியதான். உங்களெல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். உங்க குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிறதுல இன்னும் சந்தோஷம். உங்க பேத்தி தான் என் பேரனை திருத்தறான்னு கேள்விப்பட்டதும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அங்கிள் கூட்டிட்டு வந்து யாரு? கிளின்டன் திருத்தா முடுவனா? நானும் தான் திருத்தினேன். நீ எங்கடா திருத்தின? அவன் பாக்கெட்ல இருந்து திருடுன. அப்பா சாமிகளா, உங்க விளையாட்டெல்லாம் வெளியில கொண்டு வச்சுக்கோங்கப்பா. நல்ல காரியம் நடக்கும்போது தோணணும்.
இந்த மாதிரி பெரிய இடத்துல சம்மதம் நடக்க போறத நினைக்கிறப்போ என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா என்ன ஒரு சின்ன வருத்தம்னா சொல்லு. இந்த பேத்திகளை கட்டிக்கிறதுக்கு என் பேரனுக்கு தான் கொடுத்து வைக்கல. கிழவா சும்மா இரு. உன் பேரனுங்களை பத்தி தான் ஊரே நாறுதே. அது இதுன்னு எதையாவது சொல்லி இதை கெடுத்துப்படாத. தட்டு மாத்திக்கிறதுல பூரண சம்மதம். ஏய் கிழம், இந்த பூர்ணம் சம்பூர்ணம் ராமாயணம் இது எல்லாம் விட்டுட்டு ஆக வேண்டிய வேலை பாரு. டேய் மண்டேல கட்டேடு. இந்தா கொண்டு போ. டேய் என்ன அவனை வித்துட்டு வர சொல்ற? டேய் தட்டை இங்க குடுறா. அங்கே தட்டை கொடுங்க. ஐயோ கை நடுங்கி கீழே போட்டு தட்டை உடைச்சிருவா. ஆதா கிட்ட கொடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா. எல்லாம் நல்லபடியா நடக்குது. பாத்தியாப்பா, நான் சொன்னா நம்ப மாட்டேனே. அங்க பாரு. என்னங்க கொஞ்சம் நில்லுங்க. ஏன் இப்படி என்ன பாக்குறப்பெல்லாம் பயந்து பயந்து போறீங்க? பயமா? எனக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இருங்க, நமக்கு தான் நிச்சயம் பண்ணிட்டாங்களே. இன்னும் என்கிட்ட பேசுறதுக்கு வெக்கப்பட்டா எப்படிங்க? ஓ பேசலாமே, நிறைய பேசலாமே. ஆனா என்ன பேசுறது? நீங்க ரொம்ப அழகா பாடுறீங்க. நான் உங்களை முதல்ல பார்த்தப்போ நீங்க ராவணன்னு நினைச்சேன். ஆனா என் மேல உங்களுக்கு காதல் வந்த உடனே நீங்க ஸ்ரீராமன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் சொல்ல போனா நீங்க தான் என்னை விட அழகா பாடுறீங்க. நாம ஒருத்தரை ஒருத்தர் காதலிக்கிறதுக்கு காரணமே சங்கீதம் தான். நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து வச்ச சங்கீதத்துக்கு தான் நன்றி சொல்லணும். நான் ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க விளையாட்டுக்கு சொல்ற வார்த்தைகளை கூட தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லைங்க. சும்மா நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். விளக்கு அணைஞ்சிர போது முதல்ல அதை பாருங்க. இன்னைக்கு கார்த்திகை தீபம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது இவர் மட்டும் ஏன் உம்முன்னு இருக்காரு? இவரை சந்தோஷப்படுத்த என்ன பண்றது? உன்னை ஏன் வெறுக்கிறேங்கிற காரணம் எல்லாத்தையும் இந்த லெட்டர்ல விவரமா எழுதியிருக்கேன். இன்னைக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, நேர்லயே உங்ககிட்ட வந்து கொடுத்துறேன். பூங்கொடி, என்ன பாட்டி? ஒரு நல்ல சினிமா பாட்டு ஒண்ணு பாடுமா. என்ன பாட்டு? அதான் நெஞ்சு நில்லே நெஞ்சு நில்லே ஊஞ்சலே நாணங்கள் என் கண்ணிலே நீ வந்ததே என் மஞ்சமே கல்யாண கல்யாண அப்படியே தலையில ஊத்திடுவேன். கிண்டல் பண்றீங்களா? நான் எங்க கிண்டல் பண்ணேன்? நீ பாண்ட உடனே முதல்ல உன்னை பொண்ணு பார்க்க வந்தனே அந்த ஞாபகம் வந்து என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன புடிச்ச சந்தோஷத்துல ஜன்னல் வழியா உன் பாட்டி ஆடிக்கிட்டே ஒரு பாட்டு பாடினா. என்னங்க அதெல்லாம் உன்னை நான் சந்தித்தேன், நீ ஆயிரத்தில் ஒருவன். ஐயோ, இந்த தம்பி எப்ப வந்துச்சு? ஏன் தம்பி வெளியிலே நின்னுட்டீங்க? இந்த கிழமை எப்போ இப்படித்தான் ஏதாவது லொள்ளு பண்ணிக்கிட்டே இருக்கும். என்னப்பா திடீர்னு வந்திருக்கிற? ஏதாவது விசேஷமா? அறிவு இருக்கா? இது கூடவா புரியல? பூங்குடிய தம்பிக்கு தானே நிச்சயம் பண்ணிருக்கோம். சின்னஞ்சிறுசுங்க பாத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். இது கூட புரியாம எங்க வந்தீங்களா? ஆளப்பாரு. தம்பி நீங்க வாங்க, நான் காப்பி போட்டு எடுத்து வரேன். சேர் எடுத்து புரியுது தம்பி, இருக்கு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க, அதுக்கு போலீங்க, இதுக்கு போயிட்டு எடுத்து வரேன். உங்க ஆளு வந்திருக்காரு, கூச்சப்படாம பேசு. தம்பி அதுக்குதான் போனேன். ஆனா சேர் போடலினா கிளவி திட்டு அடி உட்காரு. இல்ல பரவாயில்லங்க, பரவாயில்ல. என்னங்க இருந்த பால் எல்லாம் பூனை குடிச்சிருச்சுங்க. சரி. நீங்க நம்ம பால்காரமாட்ட போய் கொஞ்சம் பால் வாங்க. ஏச்சிமா என்ன சொல்ற? என்ன பால்காரமா பால் கறந்து வச்சிருக்க, போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றேன். சரி பிடிங்க. ஆமா, இனி நான் போய் பால்காரமாட்ட பால் வாங்கி அத கொண்டு வந்து காபி வச்சு நாம எல்லாம் குடிச்ச மாதிரி தான். இந்தா புடி தம்பி, பக்கத்துல ஒரு காபி கிளப் இருக்கு, அங்க போன கிளவி விட காபி நல்லா வைப்பா, வா போய் குடிக்கலாம். பால் இவ்வளவு குடிச்சு கூட போய் சொன்னாப்பா.
என்ன தம்பி நீ என்ன வண்டியிலே இருக்கா சொல்லிட்டு நீ பாட்டுக்குள்ள வந்துட்ட. பூங்குடி எங்க போயிட போறா? கல்யாணத்துக்கு அப்புறம் நீ தானே பாத்துட்டு இருக்க போற. வா வா, நான் கூட இப்படித்தான் உன் வயசுல பாட்டி முன்னாடியே சுத்திட்டு இருந்தேன். ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் அவனே தொழிலாளி. ஓ கெக்கு ஏறுதே. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் அவனே தொழிலாளி. ஓ வெக்கம் போனதே. உனக்கு எப்ப வெக்க இருந்தது? பிறக்கும் போதே வெக்கத்தை விட்டுட்டாண்டா பிறந்த. எச பாட்டு பாடுறியா நீ? மாமா தலையிலா மாமா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் கேட்காம போயிட்டே இருக்கீங்களா? என்னையா முக்கியமான விஷயம்? நாட்டுக்கு நீ நல்லது பண்ண போறியா? இதுக்குதான் இந்த சின்ன பையனோட தான் சேரக்கூடாதுங்கிறது. என் இமேஜே பாயில் ஆகுது. ஏய் அவுச்ச முட்டை மூஞ்சி, உனக்கு இமேஜின்னு ஒண்ணு இருந்து அது ஸ்பாயில் ஆயிடுச்சா? யாரோட சின்ன பசங்க என்ன? என்ன நான் சொல்றது விளையாடவே இங்க பாருங்க அண்ணே. என்ன ஆடங்குண்ணியா? ஏய், அவனை பிச்சிருவேன். விசில் என்னடா ஜாயிண்ட்? ஒண்ணு நீ முன்னால விசிலடி, இல்லன்னா நான் அடிக்கிறேன். நீங்க அடிச்சுங்க. மாமா நீங்க திருந்தவே மாட்டீங்களா? என்னைய சொல்றது கேக்குறது? ஐயோ முன்னாடி போயிட்டா நல்ல கட்டையெல்லாம் முடிச்சுமா ஊடியா? மாமா யோ மாப்பிள, ஏதோ முக்கியமான விஷயம் என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு மரத்தை பிடிச்சி அந்த பக்கம் திரும்பினா என்னைய அர்த்தம்? மாமா, என்ன இவ்வளவு நாள் என் மனசுக்குள்ளேயே வச்சிருந்த உண்மைய இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். யோ மாப்பிள, என்னைய கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. நானும் கொஞ்ச நாளா பாக்குறேன், முன்ன மாதிரி உன் மூஞ்சில சந்தோஷத்தையே காணுமே. இனிமே என் வாழ்க்கையில சந்தோஷமே கிடையாது. ஏன் மாப்பிள அப்படி சொல்ற? நான் வாழ்க்கையில செஞ்ச தவறுக்கெல்லாம் கடவுள் ஒரு நல்ல பரிசா கொடுத்துட்டாரு. இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு சாவு ரோடத்துல குடிச்சிட்டு கும்மாளம் பண்ணியா? அன்னைக்கு எவ்வளவு சொன்ன கேட்டியா? கேட்கல. சார், நீங்க அன்னைக்கு சீரியஸா சொன்ன விஷயத்த நான் கேக்குற கண்டிஷன்ல இல்ல சார். ஐ அம் ரியலி சாரி. நான் ஒவ்வொரு நாள் நடந்துகிட்டு இருக்கேன். என்ன காப்பாத்தவே முடியாதுங்கிற கடைசி கண்டிஷனுக்கு வந்துட்டேன். இருக்கிற கொஞ்ச நாளாவது ஒழுங்கா இருந்தா 1 வருஷமோ இல்ல 2 வருஷமோ ஆயுள் கூடுமே தவிர என்னை காப்பாத்தவே முடியாதுன்னு அன்னைக்கு நீங்க சொன்னதை விளையாட்டா ரெக்கார்ட் பண்ண. ஏன் துரதிர்ஷ்டம் அதை லேட்டா கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதாயிடுச்சு. இத பாரு, நான் ஒரு டாக்டர், நீ என்னோட பேஷண்ட், அவ்வளவுதான். திரும்ப திரும்ப உனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு உன் பின்னாடி என்னால அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. அதனாலதான் உன்னை பத்தி உண்மையை உங்ககிட்டே சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டேன். சாரி, லாஸ்ட் சான்ஸ். கடைசியா உன்னை காப்பாத்த வேணா ட்ரை பண்றேன்னு சொல்லாதீங்க டாக்டர். என்னை எப்படி காப்பாத்துவேன்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். நான் அவளை மனசார விரும்புறேன். எனக்காக எல்லாத்தையும் அந்த பொண்ணுக்காவது நான் வாழ்ந்தே ஆகணும் டாக்டர். உங்களை தான் கடவுளா நம்பி இருக்கேன். என்னை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். காப்பாத்துங்க டாக்டர். ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர். Come on. Cool down. இத பாரு. லுக்கியா, நீ அந்த பொண்ணை பத்தி இவ்வளவு தூரம் சொன்ன பிறகு என் மனசுல எது தோணுது? புயல் மாதிரி பாட்டு பாடிட்டு, சிட்டுக்குருவி மாதிரி சிறகடிச்சுக்கிட்டு, உல்லாசமா பாடிட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கை